எல்லாருக்கும் வணக்கம். பதஞ்சலி யோகத்துல கடைசியில நாம விட்டது எதுல அப்படின்னா பிராணாயாமம் வந்து மூச்சு பயிற்சி. இப்போ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பிரத்யாகாரம் அப்படிங்கிறது. இந்த பிரத்யாகாரத்துல என்ன செய்யறோம் அப்படின்னா இதுல இந்த 8 படிநிலையில முக்கியமான ஒரு கஷ்டமான ஒரு படிநிலை அப்படின்னு சொல்லணும். இது ஏன் முக்கியமானது அப்படின்னா இதுலதான் நம்ம மனதின் மேல ரொம்ப ஒரு ஆழமான வேலையை வந்து செய்யறோம். அதாவது மொத்த பதஞ்சலி யோகமுமே மனதை எப்படி கழிச்சிடுறது. அதாவது நம்மகிட்ட மனசுன்னு ஒண்ணு இருக்கு. மனது இருக்கிறதுனாலதான் நம்ம மனிதன். அந்த மனதை வந்து நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு எடுக்கணும். உடம்புக்கு அடுத்து மனம், மனதுக்கு அடுத்து ஆழமான ஒரு லேயர்ல ஆன்மா இருக்கு. உடம்பு வந்து உண்மை, ஆன்மாவும் உண்மை. ஆனா அந்த மனம் அப்படின்றது ஒரு பொய்யான ஒரு மாயையான கட்டமைப்பு. இந்த மனதை நம்மகிட்ட இருந்து விலக்கி வைக்கிறதுனா அடுத்து தூரப்பட்டுறது இல்லை. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, அதை பிரித்து தனிச்சுக்க வைக்கிறது, அது நம்மகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த மனம் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு பொருள். அது மேலதான் நம்ம வந்து வேலை செய்யறோம். அந்த வேலை எங்க தொடங்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல தான். இந்த பிரத்யாகாரம் அப்படின்றதுக்கு தமிழ்ல அப்படியே சொல்லணும் அப்படின்னா என்னன்னா புலனடக்கம் அப்படின்னு சொல்றதுதான். ஒரு ஆமை வந்து 2 கை 2 காலு தலை எல்லாத்தையும் அது ஓட்டுக்குள்ள உள்ள இழுத்துக்கிறது. அதே மாதிரி நம்மளுடைய புலன்கள் எல்லாத்தையும் நம்ம உள்ள எடுத்துக்கிறோம். கண்ணு, காது, வாய், மூக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையும் அதுல இருந்து நாம அனுபவிக்கக்கூடிய உலக சுகங்கள் இது எல்லாத்தையும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறோம். அதாவது மொத்தமா உள்ள எடுத்துக்கிறோம்னா மொத்தமா எல்லாத்தையும் தூர போட்டுறோம் அப்படின்னு கிடையாது. கண்ணு பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் துணி வச்சு கட்டிடுறோம், இப்படி அர்த்தம் கிடையாது. அதை பார்க்குறோம், ஆனா அதன் மேல ஆசை இல்லாம ஒரு வேண்டாம் வெறுப்பா இல்லை ஒரு பற்றுதல் இல்லாம பார்க்குறோம். அதே மாதிரிதான் காதால ஒரு விஷயத்த கேட்குறோம், பற்றுதல் இல்லாம கேட்குறோம், இல்லை அதன் மேல ஆசை இல்லாம இருந்துக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தமாயிரும். சரியா? சரி, இதுல இந்த புலனடக்கத்துல வேற இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு பழைய குருமார்கள் அவங்க என்ன செய்வாங்களாம் அப்படின்னா, அதாவது சின்ன பிள்ளைங்க சீடர்களா வரும்போது 5 வயசு 10 வயசு பையன் சீடர்களா வருவாங்களாம். ஃபேமிலியில இருந்து கொண்டாந்து விடுவாங்களாம். சரியா? இவங்க அந்த குழந்தை மனதை விட்டு விலகணும், அதனுடைய மனதோடைய செயல்பாடு குறைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 10 வயசு 15 வயசு பிள்ளைய ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இங்கேயே உட்காரு 1 வாரம் வரைக்கும், இல்லை 10 நாள் வரைக்கும், இல்லை நான் கூப்பிடுற வரைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் கூப்பிடுற வரைக்கும் இங்கே இரு, வேற எங்கேயும் போகக்கூடாது, வீட்டுக்கு போகக்கூடாது, யாரு கூடயும் பேசக்கூடாது. இதுதான் வந்து அவங்களுக்கு ஆர்டர். நான் வர்ற வரைக்கும் இரு அப்படின்ட்டு பேர் வரோம். அந்த ஆசிரமத்தில் அந்த பையன் வந்து இருக்கிறான். அந்த குரு திரும்ப எப்போ வருவார்னா 15 நாள் கழிச்சு 30 நாள் கழிச்சு கூட வருவார். அந்த பையன் அங்கேருந்து எங்கேயும் போக முடியாது. சாப்பாடு பசிக்கிற டைமுக்கு அவனுக்கு சாப்பாடு வந்துடும், வெளியே போனா போய்க்கலாம். இந்த 2 தவிர வேற எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அவங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்க, அவனும் யாருக்கிட்டையும் போய் பேச முடியாது. அப்ப என்ன செய்வான் அப்படின்னா ஒரு இடத்துல உட்கார்ந்தே தான் தீரணும், வேற வழியே கிடையாது. அப்ப மனம் வந்து அதுக்குள்ள கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கும். மனதுக்குள்ள கேள்விகள் கேட்கும், அதுக்கு பதில் கிடைக்காது, கிட்டத்தட்ட பைத்தியமாகிற கட்டத்துக்கு. அதுக்கப்புறம் மனம் வந்து என்ன ஆயிரும், அதனுடைய வலுவை இழக்க ஆரம்பிச்சிடும். மனதுக்கு எப்பவுமே தீனி கிடைச்சிக்கிட்டே இருந்தா, அதனுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிக்கிட்டே இருந்தா, அப்படிங்கும் போதுதான் அது வந்து சக்தி கூடுதலா பெருகிக்கிட்டே இருக்கும். அப்போ மனதுக்கு பதிலே கிடைக்கல, கேள்வி மட்டுமே இருக்கு அப்படின்னா அது என்ன ஆயிரும், ஒரு கட்டத்துல வலு விளக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான ஒரு உத்தியை வந்து கையாண்டிருக்காங்க. இது வந்து ஒரு வழியில மனதை கொல்றதுக்கான, மனதை இல்லாம போக வைக்கிறதுக்கான ஒரு உத்தி. இதுல முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வெளிப்புற பொருட்கள்ல இருந்து உங்களுடைய கவனம் முழுவதையும் உள்ள திருப்பிக்கிறீங்க. அதாவது வெளிப்புற பொருட்கள்ல இருக்கக்கூடிய உங்களுடைய கவனம் எல்லாத்தையும் தடை பண்றீங்க. டிவி பார்க்கக்கூடாது, நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது, நண்பர்களோட அரட்டை அடிக்கக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாது, யூடியூப் பார்க்கக்கூடாது, எந்த விதமான உங்களுடைய வேலைக்கோ தொழிலுக்கோ அல்லாத எந்த செயல்கள்லையும் நீங்க ஈடுபடக்கூடாது. அப்போ நீங்க காலையில வேலைக்கு போறீங்க, அங்க அவசியமான பேச்சை பேசுறீங்க, அதுக்கடுத்து வீட்டுக்கு வாரீங்க, வீட்லயும் ஒரு ரொம்ப அவசியமான பேச்சு மட்டும்தான், வேற எந்த விதமான உலக தொடர்பும் உங்களுக்கு இல்லாம போகுது. அப்படி இல்லாம போகும்போது உங்களுடைய மனதுக்குள்ள நீங்க வெளி தொடர்புகள் வச்சிருக்க அதன் மூலமா உங்களுடைய மனதுக்குள்ள ஏதாவது தகவல் விழுந்துகிட்டே இருக்கும். அது வந்து உங்களுடைய மனதுல ஒரு குப்பை மாதிரி சேர்ந்துகிட்டே இருக்கும். மனம் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி, இந்த வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் அது மேல படிச்சுக்கிட்டு இருக்க தூசி மாதிரி. அப்ப தூசி படிஞ்சுக்கிட்டே இருக்கும். தியானம் மெடிடேஷன் சார்ந்த வழிமுறைகள் எல்லாம் அந்த தூசியை துடைக்கிறது தான். சரியா? இப்போ இந்த தூசி படிஞ்சுக்கிட்டே இருக்க நம்மளை அதை தொடச்சாலும் மறுபடியும் அது படிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா
அந்த தூசி படிகிறத தடுக்கிறாங்க முதல்ல. சரியா? அதுதான் இந்த புலநடக்கம் அப்படின்றது. நீங்க டிவி பார்க்கறத நிப்பாட்டிட்டீங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிறத நிப்பாட்டிட்டீங்கன்னாலே வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய முக்கால்வாசியான தகவல்கள் முழுவதுமா வந்து நின்றும். அது போக 1, 2 தான் இந்த போன்ல வர்றது, இந்த பக்கத்து வீடுகள்ல இருந்து வர்றது, இதெல்லாம் வந்து அதுக்கடுத்து குறைச்சிக்கலாம். இப்படி குறைக்கும் போது இந்த தகவல்கள் எல்லாமே வரும்போதுதான் மனம் வந்து உதாரணத்துக்கு ஒரு 10 விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணும். ஒரு மனம் வந்து வேலை பார்க்கணும்னு சொல்லும், இன்னொரு மனம் வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணணும், டூர் போகணும்னு சொல்லும், அது கொஞ்சம் காசு சேர்த்து வைன்னு சொல்லும். இன்னொரு மனம் வந்து எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு அரசியல் சேவை செய்யறாங்க, நீனும் செய்யுன்னு சொல்லும். இன்னொரு மனம் வந்து வேற ஏதாவது ஒண்ணு சொல்லும். இப்படி 10 விதமான மனம் வந்து நமக்குள்ள இருக்கும். எப்போ அப்படின்னா இந்த புலநடக்கம் சார்ந்த விஷயங்களை செய்யறதுக்கு முன்னாடி. அப்போ 10 லைன்ல நீங்க உங்களுடைய சக்தியை செலவிடணும். சரியா? அப்ப 10 லைன்ல செலவிடுறதுன்னா உங்களுடைய சக்தி 10 லைனுக்கு போதுமானதா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, உங்களால ஜெயிக்க முடியும். 10 விதமான பாதையில நீங்க சக்தியை செலவிடும் போது எதுலையுமே ஜெயிக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்படுவோம். அப்போ இது மனதனுடைய சக்தியினுடைய விரயம் தான். விரயமாவது எந்த ஒரு வேலையும் உருப்படியா நடக்கல. சரி, அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த தேவையில்லாததை கழிச்சு கட்டுறதுதான். அதுக்கு இந்த புலநடக்கம் வந்து உதவும். இப்போ தேவையில்லாத கழிச்சு கட்டும் போது இந்த அரசியல் சார்ந்த பொழுதுபோக்கு, டெலிவிஷன், நியூஸ் பேப்பர் இதெல்லாம் நீங்க நிப்பாட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா அது சார்ந்த எண்ணங்கள் உங்களுடைய மனதுக்கு வராது, அது சார்ந்த ஆசைகளும் உங்களுக்கு வராது, அது சார்ந்து எதுவுமே உங்களுக்கு தெரிய போறது இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நீங்க வேலைக்கு உங்களுடைய டயத்தை செலவழிப்பீங்க, இல்லை வேற ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு செலவழிப்பீங்க. அப்போ மனதினுடைய சக்தி ஓட்டம் எத்தனை வழிகள்ல போகுது அப்படின்ற அந்த வழிகளோட எண்ணிக்கை குறைக்கப்படுது. வேலை, உங்களுடைய சொந்த விஷயம், இந்த மாதிரியா அந்த சக்தி விரயமாகிறத தடுக்கிறாங்க. சரி, இதுக்கு அடுத்து இப்படி தடுக்கப்பட்ட பிறகுதான் நீங்க உங்களுடைய சக்தியை உள்முகமா திருப்புவீங்க. அப்போ மனதனுடைய சக்தி ஓட்டத்தை உள்முகமா ஆத்மாவை நோக்கி திருப்புறதுக்கான பாதை, அதுக்கான உத்தி தான் இந்த புலநடக்கம் அப்படின்றது. சக்தி ஓட்டம் வெளியில போறத முதல்ல தடுக்கணும். அப்போ இந்த புலநடக்கத்தால ஒரு சில விஷயங்கள் நமக்கு உருப்படியா நடக்குது. அதாவது முதல்ல என்ன செய்யறோம் அப்படின்னா தேவையில்லாத பாதைகள்ல மனதனுடைய சக்தி ஓட்டம் செலுத்தப்படுறத நம்ம தடுக்கிறோம். அதுதான் வந்து இந்த டிவியை கட் பண்றது, நியூஸ் பேப்பரை கட் பண்றது, இதெல்லாம். இப்போ இதெல்லாம் கட் பண்றதுன்னா இப்போ ஒரு வாட்டர் டேங்க் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டர் டேங்க்ல ஒரு 4-5 குழாயில வெளியில தண்ணி வீணா ஓடிக்கிட்டு இருக்கு, அதை அடைக்கிற மாதிரி. இப்போ அதை அடைச்சாச்சுன்னா என்ன ஆகும்? வாட்டர் டேங்க்குள்ள மோட்டர் போட்டு விட்டோம்னா சீக்கிரமா டேங்க் நிறையும். அப்போ வெளியில ஒரே செயல் தான் இந்த புலநடக்கம்ன்றது, ஒரே செயல் தான். வெளியில போற வேஸ்டா போறக்கூடிய தண்ணியை தடுக்கிற மாதிரி மனதோட சக்தி வெளியில வீணா போறதை தடுக்கிறோம். அதுதான் புலநடக்கம். இதை தடுத்துட்டோம் அப்படின்னாலே உள்ளுக்கு தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்மளுடைய மனதுக்கு சக்தி அதிகம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட 2-3 பாதையில செயலாற்றுவோம். இதுல செயலாற்றும் போது அந்த பாதை செம்மையாகும். அதாவது நம்ம தொழில் சார்ந்ததோ இல்லை நம்ம குடும்பம் சார்ந்ததோ நம்ம செயலாற்றும் போது பாதை செம்மையாகுது. அந்த குறிப்பிட்ட காரியத்தை நம்ம செம்மையா செய்வோம். 2வது, இது போகவும் கூடுதலா நம்ம கிட்ட எனர்ஜி இருக்கும். அதாவது புலநடக்கத்துல நம்ம தேவையில்லாத செலவழிக்கிற சக்தியை நிப்பாட்டிட்டோம்னா நமக்கு தேவையான பகுதியில சக்தி செலவழிச்சது போக மிச்சம் நம்ம கிட்ட நிறைய இருக்கும். நீங்க வேணா ஒரு வாரத்துக்கு இதை செஞ்சு பாருங்க. நியூஸ் பேப்பர் படிக்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, யாரு கூட அரட்டை அடிக்காதீங்க, தெருவில் எங்கேயாவது 2 கடையில இருந்து பேசுறது, பழக்க விடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நிப்பாட்டிட்டு, ஃபோன் பார்க்குறதையும் நிப்பாட்டிட்டு, வீட்டில் சும்மா உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அப்பவும் ஃபோனை தொடக்கூடாது, சும்மாவே இருங்க. அப்படி இருந்து பாருங்க, ஒரு வாரத்துல இல்லை 10 நாள்ல உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் வந்து தெரியும். ஏன்னா நீங்க என்ன செய்வீங்க? வேற வழி இல்லை, சாப்பிட்டாச்சு, தூங்கவும் கூடாது. ஆமா, அதுவும் ஒரு கண்டிஷன். தூங்கவும் கூடாது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? வீட்டுல யாரோ ஒருத்தட்ட பேசுவீங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க, இல்லைன்னா பிள்ளைங்கிட்ட பேசுவீங்க, அவங்கள பத்தி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிருவீங்க. அப்போ ஆக்கப்பூர்வமான ஏதோ ஒரு விஷயத்துல சக்தி செலவழிக்கப்படும். அதுக்கு பிறகு மிச்சம் நேரம் இருக்கும். இந்த நேரத்தை தான் நம்ம உள்முக பயணத்துக்கு, ஆன்மீக பயணத்துக்கு நம்ம திருப்பி விடுவோம். சரியா? இந்த ஒரு ஒரு கருத்தா பார்த்தா இல்ல இதனுடைய தாற்பயம்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு இதுதான், வெளியில இருக்க எனர்ஜியை உள்ளாக்க திருப்புறோம், அவ்வளவுதான். அதுக்கு நாம ஒரு 4-5 செயல்களை வந்து செய்யணும். இதை இன்னும் டீட்டெயில்டா நிறைய தனித்தனியா வந்து பேசலாம், உதாரணமா வந்து பேசலாம். இதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த ஒரு சில பதிவுகள்ல வந்து சொல்றேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.